அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோவக்காய் ரைஸ்க்கு. கோவக்காய் பாத்துன்னு சொல்லுவாங்க கர்நாடகாவில். இது வாங்கிபாத் மாதிரி இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் வைங்க. 1 டீஸ்பூன் வரமல்லி, அரை டீஸ்பூன் சோம்பு, ஜீரகம், கசகசா, மிளகு சேர்த்துட்டு 4 பல் பூண்டு, 1 காஞ்ச மிளகாய், 1 பட்டை, 2 கிராம்பு சேர்த்துட்டு நல்லா வறுத்து விடுங்க. அடுப்பு சிம்மில் இருக்கட்டும். 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருங்க. பருப்பு நிறம் மாறட்டும். 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு கொரப்பான பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு கடாய் வைங்க. டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றுங்க. கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, முந்திரி பருப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு பருப்பு நல்லா நிறம் மாறட்டும். 1 பெரிய வெங்காயம், 1 பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகணும். இப்போது நம்ம வறுத்து அரைச்சி வச்ச பவுடரை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்போட அளவுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு 1/2 கப் சாதம் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நான் ஏற்கனவே கோவக்காயை ரவுண்டாக கட் பண்ணி நான் நல்லா எண்ணெயில் வதக்கி வச்சுருக்கிறேன். அதை இந்த சாப்பாட்டு மேலே நம்ம சேர்த்துடலாம். வதக்கி வச்ச கோவக்காயை இப்போ நம்ம சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுடலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான கோவக்காய் பாத் தயார். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.